இந்த அம்மாவோட பையன் வந்து கேட்கறான், அம்மா அப்பா அங்க என்ன? அப்ப அம்மா சொல்றாங்க, என்ன விஷயம்டா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான், உங்ககிட்ட சொன்னா தீர்த்து வைக்கவா போற, காலேஜுக்கு பணம் கட்டணும், உங்ககிட்ட பணம் இருக்கான்னு சொல்லி இந்த அம்மாவை மட்டம் தட்டி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ராத்திரியாவது இந்த அம்மா பசங்களுக்கு சாப்பாடு வச்சுக்க இருக்கும்போது கணவன்கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதனால ஒரு கிரைண்டர் வாங்கி தரீங்களான்னு சொல்லும்போது இந்த அம்மாவோட பசங்க எல்லாம் சிரிச்சிட்டு சொல்றாங்க, உனக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலை, சீரியல் பாத்தியா, வீட்டு வேலை செஞ்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே சொல்லும்போது இந்த அம்மாவோட கணவன் சொல்றாரு, உனக்கு என்ன கிரைண்டர் தானே வேணும், நாளைக்கே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுக்குறாரு. அந்த கிரைண்டர்ல அரிசி மாவை அரைச்சி இந்த அம்மா மாவு எல்லாத்தையுமே அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு விற்பனை பண்றாங்க. இப்படியே அடுத்த நாளாவது பக்கத்து வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா சொல்றாங்க, என்ன மாவை கொடுத்து தொலைச்சியோ தெரியல, அந்த மாவை வச்சு கணவனுக்கு தோசை சுட்டு கொடுத்தேன், அதை சாப்பிட்டு காரி துப்புனாரு, இந்த அவனோட மாவுன்னு சொல்லிட்டு வாங்கினவங்க எல்லாருமே மாவை திருப்பி கொடுத்துடுறாங்க. இதனால அந்த அம்மா ரொம்ப சோகமா இருக்கும்போது அந்த இடத்துல வந்த கணவன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த அம்மாவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட கணவன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உன்னோட பிசினஸ்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்க, அந்த தப்பை மட்டும் நீ சரி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னோட பிசினஸ் சக்சஸ் ஆகிரும் சொன்னதுக்கு அப்புறமா இந்த அம்மாவும் அடுத்த நாள் கிரைண்டர்ல அரிசி மாவை அரைச்சு அதுல தோசை சுட்டு பாக்குறாங்க. தோசை நல்லாவே இல்ல. இதனால ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணி பண்ணி ஒரு சில மாற்றங்களை பண்ணதுக்கு அப்புறமா தோசையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுல இருக்க அந்த அம்மா கொண்டு போய் தோசை மாவு கொடுக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாவு எடுத்துட்டு போயிருங்க, எனக்கு வேணான்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நடக்காது, இந்த மாவு வச்சுக்க, தோசை மட்டும் நல்லா இல்லாட்டிக்கு இதுக்கு நீ பணமே கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா அந்த மாவு எடுத்து கொண்டு போய் தோசை சுட்டு கணவன்கிட்ட கொடுக்குறாங்க. கணவன் அந்த தோசையை சாப்பிட்டு இந்த தோசை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இப்படி அடுத்த நாளாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அம்மா கிட்ட மாவு வாங்குறாங்க. இப்படி இந்த பக்கமா அந்த அம்மாவோட பொண்ணு வந்து சொல்றா, அம்மா அம்மா படத்துக்கு போகணும், அப்பா கிட்ட பணம் வாங்கித்தான்னு சொல்லும்போது உடனே அந்த அம்மா அவங்க சம்பாதிச்ச பணத்தை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.